ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் டெட் ரைஸ் விளையாட போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டெட் ரைஸ் பார்ட் 1 போட்டிருப்போம், அதில் அசிங்கமாக செத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம். சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. சரி, பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து போய் ரேஸ் எடுக்கலாம். ரேஸ்னால் வந்து அந்த பவரு, அந்த மைனிங் பவரு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பவர்லாம் பார்த்துட்டேன். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். மியூசிஷியன், மைனர், டாக்டர். அஜியோ, இவங்க வந்து எல்லாத்துக்குமே 15 கேட்குறாங்க. அந்த காசு நம்மகிட்ட 10 தான் இருக்குது. சரி, அப்போ நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது போல். நம்ம இப்போ ட்ரெயினில் ஏறி போக ஆரம்பிச்சிடலாம். அப்போது 3, 2, 1 ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல போய் ஒரு பேண்டேஜ் வாங்கிக்கலாம். பேண்டேஜ் வந்து $10 தான். ஸோ நம்ம போய் பேண்டேஜ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கோல் வாங்கிக்கலாம். சரி ஓகே, பேண்டேஜ் போய் வாங்குறா. வேகமாக போய் பேண்டேஜ் இங்கே ஒன்று எடுத்து ட்ராக் பண்ணி அதில் போட்டு வாங்கிட வேண்டியதான். அப்புறம் கோல்டு பாரை எடுத்து காசாக மாற்றி அதுக்கப்புறம் போய் கோல் வாங்கிட்டு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். 1 அவ்வளோதான். இந்த வாங்கிட்டா எல்லா காசும் காலியாயிரும். மொத்தம் 3 கோல் வாங்கியிருக்கேன், அதனால் மொத்த காசும் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கே இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபார்மேஷன், அதாவது சேஃப்டி ஃபார்மேஷன் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து அவுட் போஸ்ட்டுக்கு போயிட வேண்டியதான். அவுட் போஸ்ட்டாக அதாவது இந்த 10,000 மீட்டருக்கு கேப்பில் ஒரு இடம் வரல, சேஃப்டி அவுட் போஸ்ட். அதை நான் அவுட் போஸ்ட்டுன்னு கூப்பிட்றேன். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ சேஃப்டி ஃபார்மேஷன் ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே, நம்ம இப்போ கோலை போட்டு கிளம்பிட வேண்டியதான் வண்டியில். ஓகே, நம்மளோட இலக்கை இப்போ 10,000 மீட்ரு தான். 10,000 மீட்ரு போயிட்டுனா நம்மளோட சேஃப்டி அவுட் போஸ்ட் வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அடுத்த அவுட் போஸ்ட்டுக்கு போய் கடைசியில் ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் போய் எடுத்துக்கலாம். நம்ம கோல்டு, அப்புறம் கோல், அப்புறம் சில்வர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம இதெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து இன்னொரு ரேஸில் வேகமாக எடுக்கலாம், அந்த மைனர் ரேஸு. அதில் கையில் பிக்காட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து மைன்கிராஃப்ட் மாதிரி எடுத்து உடச்சிக்கலாம். ஆனால் நம்ம வந்து சவல் உடைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ரொம்ப நேரமும் உடச்சின்னு இருக்கேன், அவனுக்கு தரவே மாட்டேங்கிறேன். உடஞ்சிச்சுங்க கடைசியில். ஓகே, கோல்டு நகட்ஸு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த 10,000 மீட்டருக்கு போய் அந்த அவுட் போஸ்ட்டுக்கு போயிடலாம். அங்கே போய் இது விற்றா காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து டைனமைட் வேணால் கன் வாங்கிக்கலாம். ஓகே, போகிற வழியில் சில்வர் கிடச்சிது, அதையும் உடச்சிட்டு போயிடலான்னு சொல்லி உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப நேரமாக அடித்து கடைசியில் உடஞ்சிருச்சு. நான் போய் எடுத்துகிட்டு போயிடலாம் இதை நம்ம ட்ரெயினுக்கு. காய்ஸ், நைட் ஆகிடுச்சு ஒரு வழியாக. 3 அப்படியே மேலே வருது. இப்போ தான் ஜாம்பி, டிராகுலா எல்லாமே வர வேண்டினார். ஆமாம், டிராகுலா வந்து இப்போ என்ன பிளட் மூனில் தான் வரும். வேர்வுல்ஃப் தான் இப்போ வரும். சாரி, வேர்வுல்ஃபு ஜாம்பி இது 2 வரும். ஜாம்பிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குதுன்னு நான் வேறு கேள்விப்பட்டேன். டைனமைட் ஜாம்பி, அப்புறம் கன் வச்சுருக்க ஜாம்பி, அப்புறம் ஷெரீஃபு, எல்லா எனிமீஸ் இருக்குது. சரி ஓகே, 6,000 வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான். அது தெரிகிறதா தூரத்தில் அந்த இடம்? நான் வேறு டோரா புஜ்ஜியுமே பேசிகிட்டு இருக்கேன். அந்த வில்லேஜுங்க, எரிஞ்சின்னு இருக்க வில்லேஜு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேறு பயங்கரமாக போடுறானுங்க. எல்லா சாம்பியும் துரத்துது வேகமாக ஸ்பீட் ஏற்று. இந்த ஸ்பீடு மேலே போகாது போல, தான் லிமிட்டு போல். சாம்பிலாம் சுடுற சத்தம் கேட்குது. சரி, நம்ம வேகமாக வந்து 8,000 மீட்டர் இருந்தாச்சு. இன்னும் 2,000 மீட்ரு தான். உயிரை கையில் பிடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட வந்தாச்சு. தூரத்தில் அது தெரியுது எனக்கு. ஓகே, சுற்றி முற்றி எந்த எனிமி இல்லைல்ல. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு கோல் எல்லாத்தையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு கிளம்பலாம். காய்ஸ், நம்ம எடுத்த சில்வரும் கோல்டையும் இப்போ விற்றுட்டு அதில் வர காசை வச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்க போகிறேன். கோல் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு, இந்த கேமில் இருக்க வாழ்க்கைக்கு. ஸோ கோல் நிறைய வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வாங்குறது தெரில. பகல் ஆகுதுங்க. ஓகே, சூப்பரு. அதுக்கப்புறம் ஒரு கன்னை வாங்கிட்டு நான் வந்து கிளம்புறேன். சரி, கிளம்பலான்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. சரி, அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் தங்கம் கிடச்சா அது விற்றுட்டு கன்னுக்கு புல்லட் வாங்கலாம்னு நினச்சேன். இங்கே புல்லட் வாங்க காசு இல்லை. அதுக்கு ஜாம்பிலாம் வருது. நம்ம கன்னை யூஸ் பண்ண தேவையில்ல. பின்னாடி வர வச்சு அவனுங்களை வச்சு சுட வச்சுக்கலாம். நீ வாடா நீ எதுக்கு சாவாமல் இருக்கணும், செத்துரு. ஓகே, உள்ளே நிறைய கோல் இருக்குது, அதை பார்த்தேன். வேறு என்ன இருக்குது? ஓகே, இது இருக்குது, இதை வச்சு விற்றுடலாம். ஆனால் நம்மளுக்கு இது அளவுக்கு காசு வராதுங்க. ஓகே, அது 1 5 ரூபா தான். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 3 இருக்குது, 13 ரூபா தான் வரும். ஏன்னா 2 எடுத்தோம், 10 + 13 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கன்னோட புல்லட் வந்து 15 ரூபா. சரி விடுங்க, நம்ம வந்து அப்புறமேட்டு போகிற வழியில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம்.
சரி இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அதனால் கெட்ட சகுனமாக தெரிஞ்சுது. அதனால் வரப்போகிற எல்லா எனிமீஸையும் இவனுங்களை வச்சு போட்டு தள்ளிட்டு, அதாவது இது ஒரு சேஃப் ஜோன்றதுனால இங்கே இருக்க ஷெரீஃப்லாம் ஒருவேளை பேர்வல்ஃப் வந்துச்சுன்னா வேறு லெவலு. நம்ம எனிமிலாம் வருவானுங்க, இவனுங்களே போட்டு தள்ளுறானுங்களே, அவனுங்களை விற்று காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அன்லிமிட்டடாக. சூப்பராக இருக்கும் பேர்வல்ஃப் நைட்னா. பேர்வல்ஃப் நைட்டு, அதுக்கப்புறம் பிளட் மூணு, இது 2 நைட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஜாம்பி நைட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இடி இடிக்கிற மாதிரி ஒரு மின்னல் அடித்து மழை பெய்யும், வேஸ்ட்டு தான் அதெல்லாம். ஓகே, வேர்வல்ஃப் வர மாதிரி தெரியலையே. வந்தால் பிஜி மாதிரி வந்திருக்கும். ஆஹா, எங்கேயும் சத்தம் கேட்குது. வந்துட்டான்டா சன பண்ணி. ஓகே, சாவடா. ஐயோ, கிட்ட வந்துட்டா. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இவனுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். இவனுக்கு செம ஃபாஸ்ட்டாகவும் இருப்பானுங்க. அடித்தா அப்படியே நம்ம மண்ணுக்குள்ளே புதஞ்சிருவோம், அந்தளவுக்கு அடிப்பானுங்க. சரி, ஓகே, நான் வந்து இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த சர்வே பண்ணிட்டு பார்க்குறவங்கள. நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணதுனால எனக்கு மொத்தம் 4 பேர்வல்ஃப் கிடச்சிது. எல்லாத்தையும் விற்றுடலாம், எல்லா காசையும் எடுத்துக்கலாம். இந்த காசை வச்சு என்ன பண்ணுறது யோசிச்சா, ஒரு ரைஃபிளை வாங்கி எல்லாரையும், ரைஃபிள் தான் வந்து ரிவால்வரோட பவரு. ரிவால்வர், ஐயோ இது ரிவால்வர் ஆமோ, இது தேவையில்லை நம்மளுக்கு. இது தேவையில்லை. எது இங்கே ரைஃபிள் ஆமோ இது கிடையாது, ஃபஸ்ட்லேயே இருக்காது தான் ரைஃபிள் ஆமோ. சரி, ஓகே, இது எடுத்துகிட்டு நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அவுட் போஸ்ட் போகலாம். போகிற வழியில் கோல்டு பாரை பார்த்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், செகண்ட் அவுட் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நிற்காமல் வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டேன். கடவுளே, இது பிளட் மூணுங்க. பிளட் மூனில் வேம்பயர் வருவான். அவனை விற்றா வந்து 15 rupees கிடைக்கும். அவன் நிறைய வருவானுங்க. அவனை டெலிபோர்ட்லாம் ஆவானுங்க, டேஞ்சரான ஆள். நல்ல நம்ம சேஃப் ஜோனுங்க டக்குன்னு வந்துட்டோம், இல்லைனா செத்து இருப்போம் நம்ம வெளியே மாட்டிருந்தா. சரி, ஓகே, பிளட் மூண் ஆச்சே, சும்மா விட முடியும். இங்கே இருந்துட்டு இவனுங்க கொல்லுவானுங்க, ஷெரீஃப் கொல்லுவாங்க, நல்ல ஷெரீஃப் கொல்லுவாங்க. அவனுங்க பாடி எடுத்து விற்றுட்டு அதில் காசில் ஏதாச்சும் வாங்கலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டேன். அதாவது செத்து போனவங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அக்கச்சக்கமாக வந்தானுங்க. சூப்பராக நான் வந்து நல்லா லாபம் பார்த்துட்டேன். சூப்பரு, எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்மர் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ரைட் ஷோல்டர் ஆர்மர் வாங்கலான்னு பிளான் போட்டேன். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது காய்ஸ், 176 இருக்குது. சூப்பரு. 75 அடப்பாவீங்களா, ரைட் ஷோல்டர் ஆர்மர் அவ்வளோ காசு. சரி, நம்ம கோழியை கொஞ்சம் வாங்கிக்கலாம். 1 பத்தாது, 2 வாங்கிப்போம். மொத்த காசு காசுற வேண்டியதான் நினைக்கிறேன். ரைட் ஷோ மொத்தமாக நம்ம ஜெயிக்க சொல்ல எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்கு போக சொல்ல நிறைய ஆர்மர் போட்டிருக்கணும். 135 காசு ஆகிடுச்சு. 41 தான் மிச்சம் இருக்குது. சரி, அதை வச்சுப்போம். அந்த 41 காசை எக்யூப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட் போயிட்டு இருக்க சொல்ல இன்னொரு கோல்டு இது பார்த்தேன். சரி, அதை உடச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வேலையை. ஓகே காய்ஸ், அடுத்த சேஃப் ஜோனுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ 30,000 மீட்டரில் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து 50,000 மீட்ரு போனால் போதும். சூப்பரே. சரி, இருக்கிற காசுக்கு நம்ம கோல் வாங்கிட்டு அடுத்த அவுட் போஸ்ட்டு கிளம்பலாம். ஏன்னா இது ஒன்றும் பேர்வல்ஃப் நைட்டும் இல்லை, ஜாம்பி நைட்டும் இல்லை, வேம்பயர் நைட்டும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு கோலை வாங்கி அடுத்த அவுட் போஸ்ட்டுக்கு போக பிளான் பண்ணிட்டேன். அவுட் போஸ்ட்டுக்கு வெளியே ஒரு இடம் இருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்தா டரட் இருந்துச்சு அந்த வீட்டில். சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினில் போய் வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து டரட் புல்லட் மட்டும் அப்புறமேட்டு கிடச்சிரும். அப்புறமேட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு வீட்டில் கிடச்சிரும். அதை வந்து வச்சுக்கலாம். ஃபைனல் பேட்டிலுக்கு செமையாக யூஸ் ஆகும் டரட்டு. போகிற வழியில் இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. சரி, ரைஃபிள் எடுத்து சுட்டு பார்ப்போமே. சுட்டேன், எப்படி நம்மளுக்கு சுட வருதுன்னு பார்த்தா கொஞ்சம் பேக் மாதிரி தான் சுட்டேன். சரி, பரவாயில்ல. ஹெட் ஷாட் போட்டால் இவனுக்கு 1 ஷாட் ஆகிறானுங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம். உள்ளே கோல்டு இருக்குது, வேறு என்ன இருக்குது. நியூஸ் பேப்பர் சூப்பரு. நம்ம அப்போது மொத்தமாக அடைச்சிடலாம் இப்போ அந்த வழியவே. அதாவது சேஃப்டி ஃபார்மேஷன் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணுமே, அதில் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் ஆகும் எப்பவுமே. அது இப்போ வந்து அடைச்சிடலாம் போட்டு. சரி, ஓகே, அடுத்த இதுக்கு போயிடலாம். அப்போ அப்படியே நம்ம அடுத்த அவுட் போஸ்ட்டுக்கு. நான் மாட்டேன் நார்மலாக தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஷெரீஃப் பண்ணிட்டானுங்க. நான் வர கிட்டே வந்துட்டேன் அவுட் போஸ்ட்டுக்கு. சரி, ஷெரீஃப் அவுட் போஸ்ட்டு கிட்டே வந்து அவனுங்க வர கன்னால் சுட்டு ஷெரீஃப்ஸ் எல்லாம் கொண்டுருவானுங்க. இவனுங்களை விற்றா கொள்ள லாபம் கிடைக்கும், செம காசு. ஒருத்தனே 35 ரூபா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை நிறுத்தி அவனுங்களை கிட்டே கூப்பிட்டு வந்திருந்தேன். ஓகே, ஒரு வழியாக அவனுங்களை கூட்டு வந்து சாவடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் இவனுங்களை கூட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, விடிஞ்சே போயிடுச்சு. சரி, ஓகே, இந்த குதிரையில் ஏதாச்சும் ஒரு குதிரையை நம்ம எடுத்துப்போம். நம்மளால் ஓட்ட முடியும் குதிரையை. சரி, இவனுங்களை பிடிச்சிட்டு வந்து விற்றுற வேண்டியதான். இவங்களை விற்று நம்ம ஏதாச்சும் போய் வாங்கலாம்.
சரி ஓகே, ஜென்ரல் ஸ்டோர் வந்துட்டு ஆர்மர் இருக்கா, இது என்னது லெஃப்ட் ஆர்மர் போடு, நம்ம ரைட் ஆர்மர் ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஆர்மர் வாங்கிக்கலாம், லெஃப்ட் ஆர்மர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இதுவும் 75 தானா? ஓகே, நினச்ச மாதிரி 75. சரி ஓகே, இது வாங்கிக்கலாம். வாங்கியாச்சு, எக்யூப் பண்ணியாச்சு. இந்த கோல் வந்து வாங்கிடலாம். சரி, கோலை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட் போகலான்னு பார்த்தா பிளட் மூன் வந்துச்சு. விடுவேனா? சரி, நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். காய்ஸ், ஒரு வழியாக இந்த நைட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக செத்தானுங்க. நான் எதிர்பார்க்கவே எத்தனை பேர் வருவானுங்கன்னு. கிட்டத்தட்ட 18 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் போய் 18 இல்லை 15 பேர் இருப்பானுங்க. எல்லாரையும் போய் விற்றுடலாம். செம காசு வரப்போது. எனக்கு தெரிஞ்சு 300 வந்துடும் நினைக்கிறேன். இல்லை 200 வந்துடும். பாடி மழை மாதிரி பொழியுது. சரி ஓகே, எல்லாரையும் போய் விற்றுடலாம் திரும்பி. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட் வந்தாச்சு. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட் வரதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பேர் உல்ஃப்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இங்கே ஒரு சென பண்ணியிருக்கு தூரத்தில். ஐயோ, எவ்வளோ கிட்ட வந்துட்டான். ஓகே, தூரத்தில் ஓடி வந்துட்டுருக்கு சென பண்ணிங்க. இவனுங்க எல்லாரையும் விற்றுடலாம் நம்ம. இவனுங்களும் வந்து இவனுங்க தாங்க இருக்கிறதுல ஹையஸ்ட் காஸ்ட் $20. இவனுங்க தான் ஆக்சுவலி நம்மளுக்கு தேவை. சரி ஓகே, எல்லோரையும் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். ஐயோ, அதுக்குள்ளே பார்க்கல ஆகிடுச்சா? அப்போ 3 தான். சரி பரவாயில்ல, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது. அதில் வந்து இவனுங்களை விற்றா போக நிறைய கிடச்சிரும் காசு. சரி, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். என்ன நல்லா தான் இருக்கணும். தங்கம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அந்த கோல்டு பார்லாம் இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் தான். ஓகே, நான் கொல்றேன்டா, ஒரு ஆசைக்காச்சும் கொல்ல விடுங்களாண்டா. யாரா இவனுங்க? சரி, நம்மளே கொண்டுடுவோம் இவனை. வா சாவ் போ. சுகமாக இருக்குங்க. இந்த சவுண்டே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு அவனுங்க சாவர சவுண்டு. சரி ஓகே, கிளம்பலாம். ஓகே, எல்லாத்தையும் விற்றுட்டேன். இப்போ நம்ம போய் ஆர்மர் பார்த்தேன். ஓகே, என்ன ஆர்மர்னால் வந்து செஸ்ட் பிளேட்டு. அது வாங்கிட்டு எல்லா ஆர்மரும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஆர்மரும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா ஆர்மரும் நம்ம வாங்கியாச்சு. சூப்பர், நம்ம நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, 50,000 மீட்டர் இருந்துச்சு. அதுக்கு பேட்ச் அவார்ட் தந்தாங்க வேறு மாதிரி. இன்னும் 30 மீட்ரு தான் 30,000 மீட்ரு தான். நான் வர வளர்றேன். சரி ஓகே, 30,000 மீட்ரு போகலாம், வேகமாக போகலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அவுட் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இது வேறு பேரல் ஃப்ளைட்டு. நம்ம வழக்கமாக பண்ணுற விஷயத்த பண்ணிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட 9 இது கிடச்சிது, பேரல் கிடச்சிது. வேறு மாதிரி நிறைய காசு வரப்போகுது. இதை வச்சு என்ன வாங்கலாம்னு தெரியுமா? ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஷீல்டுமே போடலாங்க, புல்லட் ப்ரூஃப் ஷீல்டு. அது வந்து ஜென்ரல் ஸ்டோரில் தான் வரும். அது வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஃபுல்லாக ஷீல்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் சண்டை கூட போட தேவையில்லை. 80,000 கிலோமீட்டர் போயிட்டு அந்த ஷீல்டு தான் வர மாட்டேங்குது. இன்னும் இன்னும் ஒரே அவுட் போஸ்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம 60 கிலோமீட்டர் இருக்கும். 60,000 கிலோமீட்டரு. இன்னும் 70,000 கிலோமீட்டரில் ஒரு நெக்ஸ்ட் அவுட் போஸ்ட் வரும். இந்த லாஸ்ட்டு வாய்ப்பு. சரி, இங்கே போய் பார்ப்போம் ப்ளீஸ். அந்த ஷீல்டு இல்லை காய்ஸ். சரி, இது ஏதோ இருக்குது. செஸ் பிளேட்டு நான் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். நம்மளுக்கு இது தாங்க வேணும். அது பேர் என்ன? பிக்கேட்ஸ்லாம் இருக்குது. பிக்கேட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. செஸ் பிளேட்டு தேவையே இல்லை நம்மளுக்கு. சரி, நம்ம கோல் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம லாஸ்ட் அவுட் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம அந்த ஷீல்டு இருக்கணும்னு வேண்டிக்கணும். இது எந்த நைட்டும் இல்லை, டிராகுலா நைட்டும் இல்லை, பேரல் நைட்டும் இல்லை. ஷீல்டு ப்ளீஸ், ஷீல்டு இருந்தால் தாங்க நம்மளால் உயிர் பழைக்க முடியும். இல்லைனா கன்ஃபார்ம் செத்துருவோம். ஆஹா, ஷீல்டு இல்லை கைஸ். டேய், செஸ் பிளேட்டு யாருக்குடா வேணும்? தூக்கி உங்கள் ஜெட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்டா என்கிட்ட வந்துடுறீங்க? எல்லாமே ஆர்மராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். சரி, என்ன பண்ணுறது? நம்ம மூடிட்டு கிளம்ப வேண்டிதான். அடுத்து அதிக பயங்கரமான ஃபைட்டுன்றதுனால எல்லா புல்லட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். எல்லாமே ப்ரிப்பேர்டாக. ரைஃபிள் புல்லட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கன் வாங்கிக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம 80,000 மீட்டர் நோக்கி போக வேண்டியதான். அங்கே போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜுமே வரும். அங்கே பயங்கரமான ஃபைட் வரும். அங்கே ஏதோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து சர்வே பண்ணும் கைஸ். அங்கே ஃபுல்லாக ஜாம்பி, அதுக்கப்புறம் வேறு யார் சில இவனுங்களாம் வரானுங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஜன்னல்லாம் அடைச்சி விட்றலாம். நம்மளுக்கு ஷீல்டு கிடைக்காத ஒரே காரணத்தினால இதெல்லாம் அடைச்சிடலாம். சரி ஓகே, இது வெல்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா வீடுலாம் வரும்ல, அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அடைச்சிடலாம். வர இடத்துலாம் எங்கெல்லாம் காலியாக இருக்கும். ஓகே காய்ஸ், கடைசியில் ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி போகலாம். இதை நல்லா கிட்ட வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு நல்லா இங்கே வந்து நம்ம வந்து வெளியே போன உடனே டேரட்டில் போய் உட்காரணும். நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். போன உடனே உட்காந்துடலாம். அப்புறம் புல்லட் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்போம். சரி, நம்ம வந்து
இங்கே வெல்டு பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே 70 கிலோமீட்டருக்கு பேட்ச் அவார்டு இன்னும் கொடுக்கலையே. கொடுத்துட்டாங்க. என்னடா கொடுக்கலையே நோச்சுருந்தேன். சரி ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ளே என்ன கிடைக்குதோன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு டைனமைட் ஜாம்பி இருந்துச்சு, வெடிச்சது உள்ளே நான் பார்த்தேன். இதுதாங்க அந்த புல்லட் ப்ரூஃபு. இது ஏன் வந்து கிடைக்கலன்னு தெரில எனக்கு. அந்த ஷாப்புலாம் ஜென்ரல் ஸ்டோரில் ஏன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, இது எடுத்துக்கலாம். இந்த பெயிண்டிங்கு இதை வச்சு அந்த இடத்தெல்லாம் மறைக்க முடியும். சரி ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் தான் ஃபைனல் ஃபைட்டுக்கு லோடிங்கில் இருக்குது. ஓகே, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷீல்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம 78 வந்தாச்சு மீட்ரு. இன்னும் 2 மீட்ரு தான். அந்த ஷீல்டெல்லாம் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம், மாசாக போவோம். இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது, ஸ்பீட் ஜாம்பி. நம்ம இங்கேருந்தே இதை சுட்டுருவோம். ஓகே, ஒரே சுடுறா, சுடு. ஐயோ தப்பாக சுட்டோம், சுட்டுட்டோமே. இத்தனை சுடுறோம். என்னடா ஆச்சு, ஜாம்பிங்க ஒரே இடத்துல நவுடுது. டேய் என்னடா ஆச்சு? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? அதான்டா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 2000 மீட்டர் தான் சொல்லி சந்தோஷப்படலான்னு இருந்தால் டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க. சரி, கன்ஃபார்மாக நம்ம பார்ட் 3ன்னு ஒன்று போடலாம். ஆனால் தனியாலாம் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், அது பெரிய விஷயந்தான், எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கன்ஃபார்ம் போடுறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு. ஏன்னா அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். சரி பாய் காய்ஸ், பாய்.